Hi friends, welcome to Guru's Notification Channel. இன்றைக்கி மேட்ச் 4 டெல்லி கேபிட்டல்ஸ் vs லக்னோ இவங்களுக்கு தான் நடக்க போகுது. ஸோ ரெண்டு டீமுமே வந்து ஒரு நல்ல டீம் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் மிக்சட் காம்பினேஷனாக இருக்கிற ஒரு டீம் தாங்க ரெண்டு டீமுமே. இன்றைக்கி வந்து என்னோடய பெஸ்ட்டு கம்பைன் பிளேயிங் 11 ரெண்டு டீம் சேர்த்து எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஃபேண்டசி லீக்காகவோ எதுக்காகவும் இல்லை, இது ஜஸ்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. அதே சமயத்தில் எந்த டீமுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல் 3 மேட்ச் நேற்று வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ராபபிலிட்டிஸ் வின்னர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, மற்றபடி 2 மேட்ச் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்க, அதில் நம்ம ப்ராபபிலிட்டி கொடுத்தது கரெக்டாக வந்ததா இல்லையான்னு நாளைக்கு வீடியோலையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அதாவது இந்த கம்பைன் பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னோடய லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் கீப்பர்ஸுங்க. 3 பேருமே வந்து சூப்பரான விக்கெட் கீப்பர்ஸ் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட்டுங்க. இவர் ரொம்ப கீ ஃபேக்டர் லக்னோவை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக குருஷியல் ரோல் ப்ளே பண்ணுவார் இந்த சீசனில் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் புரான். இவங்க 2 பேர் யாரும் ஒருத்தர் தான் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க, பட் யாரும் தெரியல. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனாக யார் மாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். நிக்கோலஸ் புரான் வந்து ஒரு பெரிய ஹிட்டர் அப்படிங்கிறது தெரியும். மேட்சை எந்த சுச்சுவேஷனையும் எப்படி வேணால் மாற்றக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப கீயாக இருக்க போகுது அந்த டீமுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் தான் மோஸ்ட் லைக்லி அந்த டீமை வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு டெல்லிக்கு எனக்கு தெரிஞ்சு. அவரும் ஒரு கிளாசிக்கலான பேட்ஸ்மேன். அதே சமயத்தில் மேட்சை நல்லா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு டீமுக்காக நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவரும் இருக்கார். 3 விக்கெட் கீப்பர் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பேட்ஸ்மேன் லிஸ்ட்டு பார்த்துடலாம். பேட்ஸ்மேன் 3 பேரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேரில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது டேவிட் மில்லர் லக்னோவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர். 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஆகட்டும், நிக்கோலஸ் புரான் ஆகட்டும், டேவிட் மில்லர் ஆகட்டும், 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் தான். ஸோ அதனால் அந்த டீமுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு பேட்ஸ்மேனை நம்ம கண்டிப்பாக மறக்க முடியாது. டெல்லி டீமில் இருக்கிற ஸ்டப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேட்ஸ்மேனுங்க. அதே சமயத்தில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் ஸ்டப்ஸு. அவர் வந்து ரொம்ப குருஷியல் ரோல் அந்த டீமுக்கு ப்ளே பண்ணுவார். போன சீசன்லையும் நிறைய மேட்சஸ் அந்த டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து புதுசாக ஆட் ஆகிக்கிற ஃபேஃப் டூப்ளேசி பற்றி உங்களுக்கு தெரியும். பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் டூப்ளேசி. அதே சமயத்தில் ஃபீல்டிங் வேறு லெவலில் பண்ணுவார். ஸோ அவரோட ஸ்டார்ட் நல்லா இருந்ததுன்னா அந்த டீமுக்கு ரொம்ப பெரிய பக்கபலமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லைங்க. ஸோ 6 பேர் எடுத்தாச்சு. அடுத்து 2 ஆல்ரவுண்டர் கொஞ்சம் பிக் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்தது. பட் இவங்க 2 பேர் ரொம்ப குருஷியல் ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். 2 டீம்லேருந்து ஒருத்தர். ஃபர்ஸ்ட் அக்சர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலையுமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அதே சமயத்தில் டெல்லி கேபிட்டல்ஸாக அவர் தான் லீட் பண்ண போகிறாரு. அதுவும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துலேயும் ஒரு கண்டிப்பாக டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார். எதிர் வித் பேட் ஆர் பால் ஆர் வித் போத் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஷபாஸ் அகமத் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும். நிறைய மேட்சஸ் நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். நிறைய மேட்சஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு பிளேயர் தான் அவர். கண்டிப்பாக நாளைக்கு அதாவது இன்றைக்கி மேட்ச்சில் ரொம்ப சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ 8 பேர் ஆகிடுச்சு. அடுத்து 3 பவுலர்ஸில் ஃபஸ்ட்டு என்னோட பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜன் வந்து டெல்லியில் ஒரு சூப்பர் பிக் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக பவுலிங் போட போகிறாரு. ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், ஃபினிஷிங்காக இருக்கட்டும், விக்கெட் டேக்கர். அதே சமயத்தில் ரன்ஸ் நிறைய லீக் பண்ண மாட்டார். அது மாதிரி ஒரு பவுலர் தான் நடராஜன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பவுலர்ஸ். இந்த 2 பவுலர்ஸ் பிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் இவங்க நல்ல பவுலர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேட்சோட ஃபஸ்ட்டு 2-3 ஓவரில் அவர் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்விங்கை வச்சு விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தாங்க முகேஷ் குமார். அவரும் ரொம்ப பெருசாக இம்பேக்ட் கொடுக்கலாம் டெல்லி டீமுக்கு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. அதுக்கடுத்து இவரையும் மறக்க முடியாது, ரவி பிஷ்னாய் வந்து ஒரு சூப்பரான ஸ்பின்னருங்க. அவர் வந்து வேறு லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்லையும் சரி லக்னோ டீமுக்காகவும் சரி. இந்த வாட்டியும் அவரோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதான் என்னோட கம்பைன்ட் பிளேயிங் 11. ஸோ ஒரு சிலர் விட்டுருக்கலாம், பட் ஸ்டில் இது ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாரி இந்த மேட்ச்சில் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் எந்த டீமுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு 60% சான்சஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மேட்ச்சு. 40% சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ டீம் இருக்குது. பட் எது வேணால் எப்படி வேணால் மாறலாம். பட் இது வந்து ஜஸ்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.